ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர் கண்டிப்பாக இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மக்களுக்கு கொடுப்பாரு. ஒட்டுமொத்த மக்களும் நேசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுப்பார். பிடிச்சிருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்கள் தமிழில் படம் பண்ணிட்டே இருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு இயக்குனருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார். அதான் சார், அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர். அப்போ நம்ம ஒரு கதையை நம்பி இயக்குனருக்கு படம் கொடுத்தோம்ல, அந்த படத்தினால எத்தனை ஜூனியர்ஸ், எத்தனை டெக்னீஷியன்ஸ், எத்தனை செட் ஆளுங்க, நிறைய தொழிலாளருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கிய. இதுவே ஒரு புண்ணியம். இது ஒரு ஒரு சிறு தயாரிப்பாளர் வந்து நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து அது ஒரு புண்ணியம். இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த படம் நம்ம சார், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் பேரர் சார் எல்லாமே வந்து வாழ்த்திருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வினோத் சார், ஆல் தி வெரி பெஸ்ட். அவரோட இந்த வெஞ்சரில் மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுவி இந்த ஆரம்பம் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக, ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்களாக அறிமுகம். ராமச்சந்திரன் சாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணார். ஆக்சுவலி லிட்டரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ். அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுவலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம். பட் ஏன்னா இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவருமோட ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் 2025க்கு என்ட்ரு பண்ணுற இந்த தருணத்தில் இப்போயே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம். அண்டு உங்கள் அனைவருமோட பிளெஸிங்ஸ் வேணும். ராமச்சந்திரன் சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். அண்டு இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பிக்குது. மனமார்ந்த நன்றி. ராமச்சந்திரனுக்கு சொந்தமாக படம் பண்ணணும் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. இந்த ராமச்சந்திரன் படம் கொடுத்த அந்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். And thank you so much for all who came here. And I wish technicians and cast and crew all the very best. And சீக்கிரமாக ஆடியோ லான்ச்சில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம். See you all. Thank you so much. Bye. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ட்ரி ஜாகன் படத்தில் இப்படி தான் வருவார். நான் நல்லவன் படத்தில் கப்பல் ஃபைட் நான் வந்திருக்கேன். முதல் ஃபைட் நான் தான் கப்பல் ஃபைட். ராதிகா மேடம் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். நான் சிங்கப்பூர் கப்பல்லேருந்து வரேன். நான் என் கூட 10 பேர் பாடி கட்டுங்க. அதில் அந்த அம்மா என்னை செக் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்து அவங்க அலமன் ஃபைட்டு, புரட்சிங்க விஜயகாந்த் சாருக்கு ஃபைட்டு, அது மாதிரி நடக்குது. எவ்வளோ பண்ணுறேன் சார். நிச்சயம் அந்த படத்தை வெற்றி படம் ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். என் தம்பி டைரக்டர் இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கி என் சர்மா சாருக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், படத்தை பார்க்கணும். இங்கே அனைத்து டெக்னீஷியன் எல்லோருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சொல்லணுன்னா, ஒரே ஒரு ஆத்மா வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் அவங்க இல்லை, ராமச்சந்திரனோட அம்மா. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நம்ம பையனை ஒரு டைரக்டராக ஆக்கி பார்த்துடணுன்னு. ஸோ பட் அவங்க இல்லைனாலும் அவங்க ஆத்மா இங்கேருந்து அவங்கள வாழ்த்தும். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு வாழ்த்தி இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோனியா. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும். பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும், ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம், நீங்கள் வந்தே ஆகணும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்த வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும்போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல வந்ததுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் தேங்க்யூ டிஓபி டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார். கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ன்றனால நர்வஸாக இருக்குது, உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட். Happy to be a part of this team. Thank you. Really thanks for everyone, press and media. Main thanks John sirக்கு. சார் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். கூடிய சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ. ஒரு ஹைப்பர் லிங்க்டான ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவியாக வந்து நாங்கள் வந்து ஒரு டீமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன்.
அண்ட் மோரோவர் இன்னொருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஏன்னா ராமச்சந்திரன் சாரை வந்து எனக்கு காமிச்சது வந்து மைக்கேல் மாஸ்டர்னு சொல்லி ஸ்டன் மாஸ்டர் நம்ம படத்துக்கு அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து எனக்கு வந்து ராமச்சந்திரன் சாரை வந்து ரெஃபர் பண்ணது. ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ராமச்சந்திரன் சாருக்கு, வினோத் சர்மா சாருக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் ஹேவ் அ நைஸ் டே, பை. இந்த படத்தில் வந்து ஜிம்க்லி சார் சொல்லப்போனால் அவரோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாமே சொன்னார். அவர் மீண்டும் வந்து இந்த இதில் வில்லன் ஆக்டரில் வரணும், இந்த படத்தில் வந்து பெரிய ஹிட்டு கொடுக்கணுன்ட்டு வாழ்த்துறேன். மேலும் வந்து ராம் சாரையும் வாழ்த்துறேன். எல்லா டெக்னிக்கேஷன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி. நல்ல கதை, நல்ல திறமைசாலி இருந்தால் மக்கள் விரும்புவார்கள்ங்கிறதுக்கு எங்கள் படமே ஒரு விட்னஸ். எனக்கு 25 ஆண்டு கால நண்பர் இந்த டைரக்டர். கல்லூரி காலத்திலிருந்து எனக்கு நெருங்கிய தோழர். இவர் திரைப்படத்துறையில் கால் பதித்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாகை என்றால் வெற்றி. கட்டாயமாக இந்த சதுரங்க ஆட்டமும் ஆரம்பம் துள்ளலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. நன்றிங்க. படத்திற்காக உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரின் ஆதரவுக்கு இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பேன் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வி ஆர் ஹாப்பி எனஃப். அதனால் வினோத் சார் வந்து சினிமாவுக்கு தக்க சமயத்தில் வந்திருக்காரு. இன்றைக்கி கண்டென்ட் அது ஒன்று இருந்தாலே மூவி வந்து 100% வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் இல்லைனாலும் சக்ஸஸ் இல்லைனாலும் அது வந்து நம்மளை வந்து ஒரு லெவலில் வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனிவே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். விஷிங் எவ்ரி ஒன் வெரி ஆல் தி பெஸ்ட். அண்டு மீடியாவை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஷிங் தி டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். வெற்றி கொண்டாட்டத்தோடு நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்புகின்றேன். மிகச்சிறந்த ஒரு கடின உழைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு நேர்த்தியான எல்லா விடயத்திலையும் நேர்த்தியாக பார்க்கக்கூடியவர். எனவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நன்றி. இலக்கியத்தில் இருக்க ஒரு வரலாறு இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து இப்போ செஸ் கேம் வந்தது. ஸோ இந்த சதுரங்கட்ட ஆரம்ப படத்துக்கு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணோம், நிறைய பேர் புக் பண்ணோம், இல்லை ஷூட்டிங் பிஸியில் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரல. ஸோ எல்லாமே வந்து பூஜைக்கு வந்து ஷூட்டிங் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான ஜேர்னலில் பண்ணியிருக்கேன். என் குருநார் பாதகண்ட சார் எனக்கு நல்ல சினிமா கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற என்னுடைய தயாரிப்பாளருக்கும் என் குருநாருக்கும் கண்டிப்பாக நல்ல பேரை காப்பாற்றிடுவேன். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, வித்தியாசமான கதைக்கோளம், உண்மை சம்பவத்தை நிறையா அடிப்படை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மீடியா வந்து நிறைய பேர் வந்து வாழ வச்சுருக்கேன். நான் ஒரு புது இயக்குனர், என்றைக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக அந்த வாழக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படத்துக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஷூட்டிங் இருக்கிறேன், அவங்களால வர முடியல. எல்லோருக்கும் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் சந்திப்போம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் மீண்டும் ரிவீல் பண்ணி சொல்கிறேன், வினோத் சார் சர்மா அவர்களுக்கும், அண்ணன் ஜிம்கிலி சார் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் பாரதி கணேஷ் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான். சர்மா சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கு. மிஸ் யூ படம் பற்றி நான் உங்களோட லாஸ்ட் சந்திப்பிலே சொல்லியிருந்தேன். ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப சாஃப்டான, அழகான ஒரு படம். அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற காலத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஒரு பக்கம் பார்க்க, நிறைய வன்முறை சார்ந்த படங்கள் நம்ம தியேட்டரில் பார்க்குற ஒரு காலமாக பார்க்க, இந்த மிஸ் யூ படம் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தோட இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்கார். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாத், கன்னடத்துலேயும் தெலுங்குலையும் நிறைய படங்கள் பண்ணி ஒரு ரொம்ப பாப்புலர் ஹீரோயினாக இருக்காங்க.
இந்த மிஸ்யூ படத்துக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அவங்க நடித்த இந்த சுப்புலக்ஷ்மி கேரக்டருக்காகவும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறோம். ஆஷிகா ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் மீட்லாம் நான் என்ன சொன்னேன்னு நினச்சேன், அதை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். தேங்க் பண்ண வேண்டியவருக்கு தேங்க் பண்ணேன். இப்போது நான் மோஸ்ட்லி கேரக்டர் பற்றி, படம் பற்றி அண்ட் ஆடியன்ஸ் எதுக்கு நம்ம படம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். மிஸ்யூ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் and with a lot of action, fun, romance and songs, dance எல்லாமே இருக்குது. அண்ட் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். அண்ட் I'm sure this is going to be a very beautiful love story, a very unusual love story. And கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, சுப்புலக்ஷ்மி இஸ் a very sweet, innocent and girl next door character. இந்த கேரக்டருக்கு 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஹெட்டட் இண்டிபெண்ட் கேரக்டர்லாம் தெரியலாமா, ஆனால் there's much more to it. அண்ட் அது என்ன எதுக்குன்னு நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். டெஃபினெட்லி சுப்பு அண்ட் வாசு வில் என்டர்டெயின் யூ. ஒரு க்ளூ சொல்லணுன்னா, ஒரு பொண்ணை அவ்வளோ ஹேட் பண்ணி எப்படி லவ் ஆகணும்னு தெரியும்னா மூவி பாருங்கள். இட்ஸ் அ fun ride for sure. Everything happens for good. My heart goes out to the people of Tamil Nadu. I was here shooting for Sardar 2 and அந்த டைமில் நான் பார்த்தேன் லைக் எவ்வளோ difficult situation in Chennai. I had always heard, but this is the first time I experienced on the visuals on நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. Now that everything is fine and sorted, we are coming, and I really have to extend my thanks to the entire team of Miss You and our producer Samuel sir for keeping up through in such tough times and making a quick decision to postpone the film. And it's not an easy decision to make, and it was a very important decision from the team. And we hope we have all made a very good film, and we're very confident about it. So we wanted to come in a right date, and that is 13th December. Ellarum vaanga cinema parunga. Definitely you will like the film, and we need all your love and support. Thank you. மேடையில் இருக்கிற ஜாம்பவான்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். ஃபயர் இந்த படம் ஆரம்பித்ததில் இருந்து சார் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. முத ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேங்கிற முன்னே எல்லா டெக்னீஷியனையும் பார்த்து இன்டர்வியூ பண்ணி பேசி கரெக்ட் பண்ணி, அதாவது அவர் கேட்குற கேள்வியிலேயே அவர் எவ்வளவு தூரம் அந்த கதையை உள்வாங்கி இந்த படத்தை எந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சுது. நான் அநீதி படத்துக்கு டைலாக் எழுதியிருந்தேன். சார் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்போது அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணார். நான் படம் பார்த்தேன், டைலாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நாளைக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். சார், ஒரு படத்தை பார்த்து அதில் நான் எழுதின டைலாக் பிடிச்சி போய் ஒரு வேலை தெரியுங்க, நீங்கள் டைம் சொல்லுங்கள் சார் வந்துடுறேன்னு அடுத்த நாள் காலைல சாரை போய் மீட் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக டைலாக்லாம் எழுதி கொடுக்கணுன்னாரு. சரி சார்னு அப்படி தான் எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. டைலாக்னு சொல்லும்போது நான் டைலாக் எழுதுவேன். சார் இது வரைக்கும் எல்லாருக்கும் தயாரிப்பாளராக தெரியும், விநியோகஸ்தராக தெரியும். ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறாரு. எப்போ எனக்கு இவர் ஒரு சிறப்பான டைரக்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா, நான் ஒரு 10 சீன் எழுதி காமிப்பேன். அதில் அவர் என்ன வேணும் அப்படிங்கிறத அழகாக சூஸ் பண்ணி எடுப்பார். இப்போ நான் நினைப்பேன் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எனக்கு மனசில் தோணும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை அழகுபடுத்துவார். ஆஸ் ஒரு டைலாக் ரைட்டராகவும் அவர் கரெக்டாக என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறத எடுத்தார். அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டேன். சரி, சார் கரெக்டாக இந்த டைலாக்கை கரெக்டாக இது பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃபயருங்கிறது உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம். அந்த தம்பி, அவர் பேர் என்ன, நம்ம ஹீரோ, அவர்
தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் அது ஒவ்வொருத்தருக்கும். அது எவ்வளவு ஒரு தன் படத்தை வந்து முன்னிறுத்துவதற்காக படம் முடிஞ்ச கடைசிலையும் உழைக்கிற ஒரே ஹீரோ அவர் தான். இந்த எல்லா ஹீரோக்களும் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சாட்சி அகர்வால், சாந்தினியா என் பேர் சாந்தினி, காயத்ரி, அப்புறம் அனு, அப்புறம் அவங்க பயங்கர டெம்டிங்காக இருந்தது ரக்ஷிதா. ஷி வாஸ் மோர் அட்ராக்டிவ் இன் சீரியல்ஸு. அப்போல்லாம் ரொம்ப சீரியல் புகழ் நல்லா பண்ணி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவங்க ஏற்று நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். அது தம்பியோட ஃபயர் இருக்கே. டைரக்டரை வாங்க டைரக்டரை, இந்த ஃபயரெல்லாம் தனியாக வச்சுட்டு இருந்திருப்பார் போட்டுருக்கு சிவா. ஏதாச்சும் காட்டியிருக்கார வெளியே? முதல் படமே நம்ம அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரியே எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே டென்ஷனாக தான் ஒர்க் பண்ணுவோம். என் அசிஸ்டன்ட் சுதர்சனுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் டெய்லி ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது கேட்பார், சார் இன்றைக்கி படம் லாக் ஆகிடுச்சான்னு. இப்போ லாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போவேன். 2 நாள் கழிச்சு ஜிஎஸ்கே சார் திருப்பி ஒரு வெர்ஷன் பண்ணி பார்க்கலான்னு. இப்படி தான் கண்டினியூட்டாக எங்கள் ஒர்க் போயிட்டே இருக்கோம். இந்த படத்துலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரஷ்ஷை பார்த்துட்டு பாலாஜி சார் தான் சொல்லுவேன். ஃபுல் என்ஜாய்மெண்ட் அவர் லைஃப்பில். இந்த படத்தில் சிம்பு சாருக்கு எப்படி மன்மதனோ அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த படம் அமைச்சிருச்சு. வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் நடித்த ஃபீமேல் லீட்ஸ் எல்லாருமே இந்த படத்துடைய கருவை புரிஞ்சால் தான் இதுக்கு ஒத்துக்க முடியும். அது புரிஞ்சு இது சொசைட்டிக்கு நல்ல மெசேஜ் சொல்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் நான் தேங்க்யூ. ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஓபி சதீஷ் சார் இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? கசாப் பண்ணாமா நடிப்போம், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ, கைத்தட்டோ, இல்லை சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னென்னா இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிஹர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோன்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிஹர்சல். ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடித்தேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்தில், ஒரு புரியாத சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த
ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல சில. ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ ட்ரை டு லேர்ன் தமிழ் அப்படின்லாம் எல்லாருமே பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து அந்த கதையினுடைய கதாபாத்திரம் வந்து பொறுப்புணர்ந்து அதில் கொஞ்சம் என்ன தேவை, இப்படி ஒரு ஸ்பைஸ் கேட்குறாரு டேரக்டர்ன்ற அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைன்றது புரிஞ்சு எல்லாருமே அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அது மாதிரி அந்த ஹீரோ பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது. அந்த முகத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு முகம். அது உங்கள் குரல் வந்து டப்பிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முகமாகவும் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன். இது இந்த மாதிரி இவர் மாதிரி நடிக்கிறாரு இவர் மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று கண்டிப்பாக அந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஆல் தி பெஸ்ட் பாலாஜி. அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட எடிட்டர் பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த கட்டிங் என்ன கிறிஸ்பாக இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஏன்னா இத்தினோண்டு லேகோட அந்த படத்துக்கு எடுத்துரும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஜீவா ஒண்டர்ஃபுல் கோ டைரக்டர், ரைட்டர், எவ்ரிதிங். படமே அவருதுன்ற மாதிரி எடுத்து போட்டு வேலை செஞ்சார். அவருக்கு ஒரு அருமையான நம்முடைய பாடலாசிரியர்கள் எல்லாருமே, ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த ஒரு நல்ல டீம் அமைஞ்சது ஜேஎஸ்கேக்கு. அவரும் அப்படியே அழகாக எல்லாத்தையும் கொண்டு போனார். ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றதுக்கு இந்த வருஷத்துக்கான ஒரு உதாரணமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜேஎஸ்கே சார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபுட்டேஜ் காமிச்சார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நல்ல மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. நம்ம பார்க்குறத ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் படத்தில் வந்து அது என்னென்னா வியாபாரத்துக்காக இது வந்து இந்த சாங்ஸு ட்ரெய்லர்ஸ் காரணம் அதை தாண்டி படத்தில் ஒரு பெரிய மெசேஜ் வச்சுருக்காரு. அது நானும் கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் வந்து நான் இன்னொன்று யோசித்தேன். ஜேஎஸ்கே வந்து சார் வந்து நிறைய படங்களை வந்து நேஷ்னல் அவார்டு வின்னிங் படங்கள்லாம் எடுத்து தயாரித்தவர். இப்போ திடீர்னு இயக்குனருக்கு வந்துட்டார், நடிச்சிட்டு இருந்தார். இப்போ இயக்கத்துக்கு வந்துட்டுருக்காரு. என்னென்னு யோசிச்சா இன்றைக்கி தயாரிப்பாளர்களை வந்து நம்ம ஒரு டைரக்டரை நம்பி தயாரிப்பாளர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கரண்டில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே இயக்குனர் தயாரிப்பாளர்கள் தான் சக்ஸஸ் ஆகிட்ருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போய்ட்டுருக்கு. ஏன்னா தன் படங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவர் அதை திங்க் பண்ணி தனக்கு இவ்வளோ படங்கள் தயாரித்தார். அவருடைய கணக்கு எடுத்து பார்த்தீங்க அவர் எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு. படங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக பண்ணியிருக்காரு. படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு, பேர் கிடச்சிருக்கு. பணம் கிடச்சிருக்கான்னு கேளுங்க ஜேஎஸ்கே சார்கிட்ட. அவர் அதுக்கு போராடிட்டு தான் இருக்கார். அதனால தான் இந்த படத்தை அவரே இயக்கி இதை ஒரு பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணி நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு சின்ன படம் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்க அப்பாவை நான் பார்த்து நிறையா பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் யாரையுமே அந்த ஸ்கேலில் நான் பார்க்கல. காலங்கள் மாறுது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எல்லாமே மாற்றிருக்கேன். அந்த ஸ்கேலில் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல. ஜேஎஸ்கே சாரை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் பட்ஜெட்டில் இன்றைக்கி காலகட்டத்தில் எடுக்க முடியும்னா அவர் ஜேஎஸ்கே வந்து இந்த படத்தில் பண்ணி காமிச்சிருக்காரு. அதை கேட்டதில் தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் வருது. எடுத்த உடனே பார்த்தா என்ன தாட்டியா எப்படி வந்துச்சு படம் பார்த்தோம்னா அழுகுறாங்க ஃபீல்டில். அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை, அற்புதமான மெடிசன். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். இதை தேன் தடவி கொடுத்தா தான் போய் சேரும். அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு. எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிக்கிறாரு. எல்லாம் சொன்னாங்க தியேட்ரிக்கல்லி பயங்கர வசூல் ஆகுன்ட்டு. அது உதட்டளவு இல்லை, உள்ளத்தால் உணர்ந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனதில்லை. இதை அவர் ஒன்றும் தப்பான படம் நோக்குக்க அவர் போல முதல்ல அந்த ஹைலைட்டை பிடிச்சாரு.
கிளைமேக்ஸ் என்னன்னு பிடிச்சாரு. இதை நோக்கி தான் கதை போகணுன்னு அதுக்கு இந்த படம் திகட்டாமல் போகணுன்றதுக்காக அங்கங்கே தேன் தடணும் அழகாக கொண்டு போயிருக்காரு. என்னுடைய இந்த 2 பாடல்கள், இந்த படத்தில் வந்த பாடல்கள், ஒன்று மதுரை கவி, நீண்ட நாள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்கார் கல்யாண சாங். அதே மாதிரி ரா 2 பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுக்கப்புறம் ஜீவா சார், நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல் எனக்கு பரிச்சயம். அதுக்கு டைலாக் எழுதியிருந்தார். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள், அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அவரோட படங்கள் நான் பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே வர முடியாது. டெய்லி நம்ம கற்றுக்கணும். புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்குறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் என் டீம், அவர் குறிப்பாக வந்து சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா, நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார் ஸ்பாட்டில். அவர் வந்து ஒரு புதுமை பித்தன் ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர். அதுக்கப்புறம் கார்த்திகை வச்சு லவ்லி படம் பண்ணவர். ஒரு மூத்த இயக்குனர் தான். ஆனால் அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார். நன்றிகள் ஜீவா சார். அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரிப்பில் குற்றம் கடிதல் பாகம் 2 வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் பிரேம் எடிட்டர், ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர். குற்றம் கடிதல்லையே எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டியக்கூடிய அளவுக்கு வியப்பாக சிறப்பாக பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து நானும் பிரேமும் உட்காந்து சேஞ்ச் பண்ணது. குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேறு ஒரு வெர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும். அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும்னு. அந்தளவுக்கு வந்து அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடிட்டிங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் ஆகிருக்குமா பிரேம்? 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதம் 2-3 ஆர்டர் பண்ணியெல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரேம். அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சிறந்த நடிகரும் கூட, அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும். அனு கூட ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க. சிவா சார்லேருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கூட கேட்டார், அந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நேரத்தில் வந்து மனோஜ், இந்த படத்தில் வந்து நடித்த மனோஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாளனுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள், நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வழக்கம் போல் என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய வெற்றிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது நீங்கள் தான். இந்த படம் டெஃபினட்டாக மிக விரைவில், அதாவது ஆர்வி உதயகுமார் சாரும் சரி, பாண்டியராஜன் சார் இருந்த அத்தனை பேரோட அட்வைஸும், முரளி சார்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல டேட் பார்த்து வாங்க. வர படங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 படங்களோடு வந்து இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல தருணத்தில் மிக விரைவில் இந்த படம் வந்து வெளியாக இருக்கிறது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது உங்களுடைய நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சப்போர்ட். இந்த படத்துக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு அது வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவரே ஆல்ரெடி என்னை கணிச்சிருப்பார். வரிகள் நல்லா இருக்குதுன்றதுனால தான் என்னை நேரில் சந்திச்சிருக்காரு. அவருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும். ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக சாரோடே இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். ஏன்னா அங்கங்கே வந்து கூடவே எப்படி கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ a great opportunity. தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. அதே மாதிரி என்னோடய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என் கூட வந்து நைட் அண்ட் டே அண்ட் நைட்டாக வந்து ஒர்க் பண்ண ஜெகன், அப்புறம் வந்து என்னோடய சிங்கர்ஸ், பாடின சிங்கர்ஸு, லிரிக் ரைட்டர்ஸு, ஜீவா சார், எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, அது மட்டும் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு யோசனை பண்ணி பார்க்கும்போது
கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் வளரணும். இதுக்கப்புறம் வேறு மேடையில் அதுவும் சார்கிட்ட அடுத்த படத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சினிமானா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது சார் தான். நிறைய மிஸ்டேக் பண்ணேன், நிறைய திருத்தி விட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி. அந்த டுயட் சாங் வந்து என்னென்னா, அந்த கதையை எனக்கு சொன்னார். ஸோ என்ன பண்ணணுன்ற ஜஸ்ட் அந்த சின்ன ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனால் அது ரொம்ப ரொமான்டிக்காக யூஸ்வலாக போகாமல் டான்ஸ் மூமெண்ட்ஸும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒர்க் பண்ண உடனே ரக்ஷிதா அண்ட் பாலாஜி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் முன்னாடி பார்ப்பாங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள். மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு, அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் சொர்ணாக்கா மாதிரி இருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் ப்ரோக்கு, பிரசன்னா ப்ரோக்கு, எடிட்டர் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணிட்டார். நான் ஒரு மாதிரி பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் ரொம்ப அழகாக அவர் டிரான்சிஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பர். எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேலும் மேலும் நிறைய ஒரு படம் பண்ணணும், சினிமாவை பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன். குட் லக். தேங்க்யூ so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள உண்மையாலே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்றுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்கிறாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மெட்ராஸ்காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையிலே ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ. பட் இட்ஸ் ஓகே. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன், இந்த ட்ரைலர்லேருந்து எல்லாத்தையுமே அவன் தான் கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ.